டைட்ஸ்னு ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. எல்லா மதங்களும் எங்கேருந்து உருவானுச்சுனாக்கா இங்கே இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவிலேருந்து தான் உருவானுச்சு. தாந்திரிகத்துலேருந்து தான் வேதகமாக ஆச்சு, வேதங்கள் தான் புத்தாந்தமாக ஆச்சு, புத்தாந்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மதங்களாக மாறிச்சு. இப்போ மற்ற மதங்களில் வந்து ஜாக்கான்னு ஒன்று இருக்குது, டைட்ஸ்னு இருக்கும், நம்மளுக்கு ஒன்று இருக்கும்ல. இதான் மாதம் மாதம் நம்ம வருமானத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு 10 விழுக்காடு எடுத்து நம்ம தான தர்மங்கள் பண்ணணும். 25 விழுக்காடு யார் தர்மம் பண்ணுறாவோ, தர்மம் தலைக்காக்கும் சொல்லுவாங்களே, காக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து செட்டியாருன்னு சொல்கிறாங்களே, இந்த வியாபாரிகள் சொல்கிறாங்களே, அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னாக்கா மாதம் அவங்க இன்கம்லேருந்து 10% எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த செட்டியாருங்க பிஸ்னஸ்மேன் பார்த்தீங்கன்னா பாதி பேர் அவங்கக்கிட்ட போய் போட்டியே போட முடியாது. அவங்க அறிவாளியோ திறமசாலியோ இந்த தர்மம் அவங்க செய்கிற தர்மம் அவங்க தலையை காக்கும். இது ஒன்று. இன்னொரு 25 விழுக்காடு அவங்க கர்ம பலன். இன்னொரு 25 விழுக்காடு நீங்கள் செய்கிற தர்மம். இன்னொரு 25 விழுக்காடு என்னன்னாக்கா உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு. சீனவங்க ஏன் நல்லா இருக்காங்கனாக்கா அவங்க நம்மளோட அறிவாளியோ நம்மளோட உழைப்பாளியோ இல்லை. உலகத்திலேயே அறிவாளி யாருனாக்கா இந்தியர்கள் தான் எல்லாத்துக்கும் தெரியும். எந்த உலகத்துக்கு போனாலும் 30 to 40% ஸ்காலரி பீப்புள் எல்லாம் வந்து இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. லாயர், டாக்டர்ஸ் எல்லாம் தான் இருப்பாங்க. உலகத்தில் எங்கே போய் கேட்டாலும் இந்த கருப்பு தோலுக்கு தான் வலுவு ஜாஸ்தி, பலம் ஜாஸ்தி. ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் இருப்பாங்க. அப்போ அறிவுலையும் சரி உழைப்புலையும் சரி நம்ம தான் முன்னுக்கு நிற்கணும், வேறு வழி இல்லை. அப்படி இருந்து ஏன் சீனர்கள் வந்து முன்னுக்கு இருக்காங்க பொருளாதார ரீதியில், எக்கனாமிக் பேக்கேஜ் எப்படி அவங்க டாமினேட் பண்ணுறாங்க. அவங்க என்னமோ ஒன்று செய்ய வேண்டியதை செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம், நம்ம மட்டும் செய்யலைன்னு அர்த்தம். அது என்னன்னா அந்த முன்னோர்கள் வழிபாடு. நீங்கள் சிங்கப்பூருக்கு போங்க, சிங்கப்பூரில் மலேசியாவோட 30 years அட்வான்ஸாக இருக்காங்க படிப்புலையும் சரி பணத்துலையும் சரி சிங்கப்பூரியன்ஸு. ஆனால் அங்கே உள்ள சீனர்களை பாருங்கள், அவங்க யூகே கிராஜுவேட்டாக இருக்கலாம், அவங்க எப்படியாப்பட்ட மில்லியனராக இருக்கலாம், பில்லியனராக இருக்கலாம், ஸ்டில் அந்த ancestor ரிச்சுவல் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிச்சுவல் டு அப்சர்வ் சொல்லி மாதமாக செய்வாங்க. அமாவாசைக்கு போய் பாருங்கள், அவங்க செய்வாங்க தர்ப்பணம். இப்போ நம்ம கம்யூனிட்டி தான் சரி கொஞ்சம் பணம் வச்சா இதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு விட்டுருவாங்க, அது செய்யவும் மாட்டாங்க. ஏன் செய்யணும் அப்படிவாங்க. சாபத்திலே பெரிய சாபம், த மோஸ்ட் டெட்லியஸ்ட் கர்ஸ் இஸ் ancestral curse சொல்லியிருக்காங்க. சாபத்திலே பெரிய சாபம் 2 சாபம், ஒன்று பத்னி சாபம்னுவாங்க, இன்னொன்று வந்து இந்த முன்னோர்கள் சாபம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ முக்கியமானது. அப்போ வாழ்க்கையில் நம்ம ஏன் தப்பு நடக்குதுனாக்கா முழுக்க நம்ம பிறந்த நேரம் இல்லை, பிறந்த நேரம் 25 விழுக்காடு தான். ஏன்னா முழுக்க நம்ம வாழ்க்கையில் உள்ள நான் நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுலாம் நீங்கள் பிறந்த நேரம் தான் சொன்னீங்கன்னாக்கா, அப்போ ஆனந்த கிருஷ்ணன் பிறந்தார்ல, நம்ம ஊரில் பில்லியனர் இருக்கார்ல தன்ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன், அவர் பிறந்த அன்னைக்கு கோலம்பூரில் எத்தனை பேபி பிறந்திருக்கும்? ஒரு 10-15 பேபி பிறந்த மாதிரி ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸில். அப்போ 50 பிள்ளையும் பில்லியனராக இருந்திருக்கணும். இப்போ 2 பேர் வந்தாங்க இங்கே நான் பார்க்குறதுக்கு. அந்த 2 பேர் அண்ணங்காரன் மில்லியனரு, தம்பிக்காரன் வந்து சாதாரண கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு. ஆனால் 2 பேரும் ரெட்ட பிள்ளைங்க. பில்லியனர்னாக்கா ஜாதகம் நீங்கள் சொன்னீங்கன்னா 2 பேரும் மில்லியனராக இருக்கணும். கம்பெனியில் வேலை 2 பேரும் கம்பெனியில் வேலை செய்யணும். ஏன் மாறுது? ரெட்ட பிள்ளைங்க தானே, வேறு மாதிரி ஏன் இருக்காங்க? அப்புறம் ஜாதகம் 25% தான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணோம். மீதி 25% நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் மாதம் தர்மம் பண்ணியே ஆகணும். உங்கள் வருமானத்தில் ஒரு 10 விழுக்காடு எடுத்து தான தர்மம் பண்ணியே ஆகணும். இன்னொரு 25 விழுக்காடு நீங்கள் உங்கள் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சே ஆகணும். இன்னொரு 25 விழுக்காடு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமல். இந்த அகஸ்தியர் சித்தர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, தினசரி நம்ம மனிதர்கள் வந்து என்ன செய்யறோம்னாக்கா குறைஞ்சது 10,000 தவறுகள் செய்கிறோம் அறியாமையில். காலையில் எழுந்திரிக்கணும்னா எப்படி எழுந்திரிக்கணும், எப்படி தூங்கணும், எந்த கிழமையில் என்ன செய்யணும். அதான் இப்போ வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளை கலர் உடுப்பு போடணும். 6:30 மணிலேருந்து 9 மணிக்கு கூட வெளியே போகக்கூடாது. இதெல்லாம் தெரியல. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி 10,000 மாதிரி தவறு பண்ணுறோமா. 25 விழுக்காடு ஜாதக ரீதியில் வந்து கிரக வழிபாடோ தெய்வ வழிபாடு செஞ்சாக்கா அது நிவர்த்தி ஆயிரும். இன்னொரு 25 தர்மம் பண்ணிங்கன்னா 25 விழுக்காடு 50 விழுக்காடு வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கை நல்லாயிரும். இன்னொரு 25 விழுக்காடு தர்ப்பணம் செஞ்சு மாதம் நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சோம்னாக்கா 75% நம்ம லைஃப் வந்து இதாக இருக்கும். இன்னொரு 25% ஞானத்தை பெறணும். அப்படின்னாக்கா எங்கெங்கெல்லாம் ஞானம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து போயிட்டு கற்றுங்க. தினைக்கும் 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவனோட லைஃப்பில் படிக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நீங்கள் படிக்கணும். சமையலா இல்லை ஏதாவது என்ன உங்களுக்கு பிடிக்கும், தினைக்கும் 1 hour படிச்சுக்கிட்டே வரணும். ஞானத்தை பெற்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆரோக்கியத்துக்கு வந்துடுவோம். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க 4 விஷயம். அடிப்படையாக என்ன இருக்குனாக்கா உங்கள் உடம்பு. இந்த உடம்பு உள்ளுக்குள்ள உறுப்புகள்லாம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக நம்ம கவசம் இருக்கும். கவசம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக பலமாக இருக்குதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வசீகரம் நம்ம உடம்புல இருக்கும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ வசீகரம் நம்ம உடம்புல இருக்குதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்ல மக்களுக்கு நம்ம தேடி வருவாங்க. நான் சொல்லுவேன், எப்போதுமே நல்ல விஷயம் நடக்கணும்னாக்கா சரியான நேரம் வேணும், சரியான நேரத்தில் சரியான இடம் வேணும், சரியான இடத்துல சரியான நபர் வேணும். இது 3 சேர்ந்தா தான் நல்லது நடக்கும்.
சரியான நேரத்தில் தப்பான இடத்துல இருந்தாலும் வேலை செய்யாது. சரியான நேரத்தில் சரியான இடத்துல தப்பான ஆள் கூட இருந்தாலும் வேலை செய்யாது. இன்னொருத்தவங்களோட கவசம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன செய்வோம்னாக்கா, அடிப்படை வந்து நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் பலமாக இருக்கும். இந்த உறுப்பு மட்டும் பலமாக இருந்துச்சுனாக்கா, நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக இருந்துச்சுனாக்கா, இயற்கையாகவே பாதி இப்போ இருக்கிற கஷ்டமாக இருக்காது. இப்போ இருக்கிற கஷ்டமாக தேவையில்லாத கஷ்டம். இப்போ இருக்கிற 50% நம்மளோட மிஸ்ரபிள்லாம் வந்து கஷ்டம்லாம் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாது. நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கல. எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா ரெஜினல் டயட். ரெஜினல் டயட் என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்கிற இந்த ரெஜனில் என்னென்ன விளையுதோ அதை சாப்பிட்டா மட்டும் போதும். அதாவது குளிர் பிரதேசத்தில் சில விதமான காய்கறிகள் விளையும். இந்த மாதிரியான வெப்பமான ஊர்களில் சில விதமான காய்கறிகள் விளையும். இந்த வெப்ப ஊரில் நம்ம உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எசிட்டாக இருக்கும். ஃபுட்டாக இருக்கும். இந்த pH லெவல் சொல்லுவாங்கள்ல, pHல பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டு வந்து எசிட் இருக்கும், இந்த பக்கெட்டு வந்து ஆல்கலைன் இருக்கும். பார்த்தீங்களா? நீங்கள் அந்த பக்கெட்டு ஆல்கலைன் போனாலும் போதும் உடம்பு சீக் ஆயிரும். இந்த பக்கெட்டு எசிட் ஆகணும், ஃபுட் ஆயிரும். நீங்கள் நடுவில் இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும். இப்போ குளிர் பிரதேசத்தில் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறிகள்லாம் எங்கே காய்க்கும் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் மண்ணுக்குள்ளே காய்க்கும். மண்ணுக்குள்ள உள்ள கேரட்டை சாப்பிடுவாங்க, மண்ணுக்குள்ள உள்ள பீட்ரூட்டை சாப்பிடுவாங்க, மண்ணுக்குள்ள உள்ள பொட்டேட்டோஸை சாப்பிடுவாங்க தானே. அவங்க மெயின் சாப்பாடு கிழங்கு தானே. இப்போ இங்கே மாதிரி ட்ராபிக்கல் கிளைமேட்டில், மாய்ஸ்ட் கிளைமேட்டில் மண்ணுக்குள்ளே, இந்த ட்ராபிக்கல் கிளைமேட்டில் மண்ணுக்கு வெளியோட தான் சாப்பிடணும் நம்ம. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மத்தியான சாப்பாடு என்ன நடக்குது? அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கார சாப்பாடு தான் நடக்குது. கேரட்டு, பீட்ரூட்டு, அவங்களோட சாப்பாடெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கலைனை குறைக்கிறதுக்காக அசிட்டிக் தன்மை இருக்கும். அசிட்டிக் என்ன செய்யும்? அந்த ஆல்கலைனை வந்து ட்ராப் பண்ணி நியூட்ரல் கொண்டு வரும். அதுக்காக கடவுள் படைச்சிருக்காரு. இப்போ நம்ம ஊர் அசிட் இந்த தொகையில் இருக்கும். நம்ம ஊரோட சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த அசிட்டை குறைச்சி நடுவில் இருந்தால் தான் ஆரோக்கியம். நீங்கள் என்ன மாதிரி ஒத்தக்கல்ல தவம் பண்ணாலும் சரி, நீங்கள் தியானம் பண்ண மாதிரி ஃப்ளோட் பண்ணி இப்படி இது பண்ணாலும் சரி, ஆனால் சாப்பிட தெரியாதுன்னா ஒன்றும் புண்ணியம் இல்லை. நம்ம நல்லா சாமி கும்பிடுவோம், ஆனால் வாழ்க்கை பெரிய மந்திரம்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம், ஆனால் வாழ்க்கை நடக்கல. உடம்பு அசிட்டில் இந்த தொங்கல் இருக்குது, எப்படி வேலை செய்யாது? அப்போ என்ன செய்யணும்னாக்கா நம்ம ஊரில் விளையிற சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடணும். இப்போ ஆப்பிள் சாப்பிடலாம், அது வெயில் இல்லாதவங்களுக்கு வைட்டமின் டி தேவை உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு படிச்சிருக்காங்க ஆப்பிள். அப்போ ஒரு ஆப்பிள் வெள்ளைக்காரன் சாப்பிட்டோன்னா அவன் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாகணும். நம்ம ஆப்பிள் சாப்பிட்டோம்னாக்கா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கன்ஃபார்ம். ஏன்னா அது வந்து உங்களை ஆல்கலைனாக ஆக்கிட்டு இருக்கும், அந்த தொங்கல் கொண்டு போயிடும். அப்போ ஒன்று. ரெண்டாவது என்னன்னாக்கா நம்ம பாரம்பரிய சாப்பாடு. சீனர்கள் பார்த்தீங்கன்னா கப உடம்பு இருக்கும். கபம்னாக்கா வட்டரி பாடி. நாயக்கர்கள் பார்த்தீங்கன்னா வாத உடம்பு. வாத உடம்புனா ஏரி பாடி. இப்போ இந்தியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பித்த உடம்புனா ஃபயரி பாடி. நம்ம சூடு பித்தமாக இருக்கும், சீனர்கள் பார்த்தீங்கன்னா கபமாக இருக்கும், நாயக்கர் பார்த்தீங்கன்னா வாதமாக இருக்கும். இப்போ ஆண்களை பாருங்கள், சீனர்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பரவணமாகிடுவாங்க. பார்த்துறீங்களா? நாயக்காரவங்க பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களை பார்த்தீங்கன்னா எலும்பாக இருப்பாங்க தானே. இந்தியர்களை பாருங்கள், அப்படியும் இருப்பாங்க இப்படியும் இருப்பாங்க, குறைக்கலாம் இது பண்ணலாம் இப்படி இருப்பாங்க. ஆனால் லேடிஸை கேட்காதீங்க. ஏன்னா லேடிஸ் வந்து ஜெனரலாகவே வந்து மேன் வந்து ஃபயரி உடம்பு, லேடிஸ் வந்து ஒட்டரி உடம்பு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நீங்கள் தப்பாக சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா போச்சு. நான் பத்து கேஃப்க்கு வந்து ஆல்மோஸ்ட் வாரத்தில் 5 நாள் 6 நாளைக்கு போயிடுவேன். பத்து கேஃபில் ஒரு நாளைக்கு 50 பஸ் வரும், 40-50 பஸ் டூரிஸ்ட் பஸ் வரும். அந்த டூரிஸ்ட் சைனா பீப்புளெலாம் வருவாங்க. இந்த 40-50 பஸ்ஸில் அப்போ 2000 பேர் வராங்க. ஒரு பஸ்ஸில் 40 பேர்னாக்கா 50 பஸ்ஸில் 2000 பேர் ஆச்சா. இந்த 2000 சீனர்களை பார்த்தீங்கன்னாக்கா 1999, 98, 95 சீனர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தின்னாக இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, வைப்ரண்டாக இருப்பாங்க, படியை சதசமாக ஏறுவாங்க. அவங்க 60 வயசு 70 வயசாக இருக்கும், சதசமாக ஏறி இறங்குவாங்க. 2000 பேர் நான் தினைக்கும் பார்க்குறேன். ஏன் தெரியுமா? ஒரே சீக்ரெட். நீங்கள் சைனாவுக்கு போனீங்கன்னாக்கா 3/4 ஆஃப் தியர் டயட் வில் கன்சிஸ்ட் ஆஃப் தியர் ஓன் ட்ரெடிஷ்னல் ஃபுட். அவங்க நூடுல்ஸு, அவங்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்சே எத்தனை இருக்குது, சீனவங்க மருந்து எப்படி இருக்குது, அவங்க சாப்பாடு டயட்டில் இருக்கும், அவங்க ட்ரெடிஷ்னல் சாப்பாடு டயட்டில் இருக்கும், அவங்களோட மருந்து தான் சாப்பிடுவாங்க. 3/4, 1/4 தான் வந்து ஃபாரின்லேருந்து எடுப்பாங்க. இப்போ மலேசியா சைனீஸும் ப்ராப்ளம். மலேசியா சைனீஸ் பாதி சாப்பாடு வெளி சாப்பாடு சாப்பிட்றாங்க, பாதி சாப்பாடு அவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் சைனாவில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. உலகத்துலேயே ஆரோக்கியமாக, அதாவது லாஞ்சிவிட்டி அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜப்பானில் மாடர்ன் வேர்ல்டு, ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்பென் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ். ஜப்பானில் போய் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 110 வயசு 120 வயசுலாம் வந்து 100ல் 2 பேர் 3 பேருக்கு நடக்கிற விஷயம். அது சாதாரண விஷயம். உங்களுக்கு இங்கே வந்து லட்சத்தில் ஒரு ஆள் தான் நடக்கும் 100 வயசுக்கு மேலே. ஏன் ஜப்பனீஸ் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க? அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்க?
அவங்க ஊரை சுற்றி கடல் இருக்குல்ல, அப்போ கடல்லேருந்து சீ ப்ரீஸ் வருதுல்ல, சீ ப்ரீஸில் எல்லாம் வந்து சால்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும்ல, அப்போ உப்பு தன்மையான சுவாசங்கள் இருக்கிறாங்க. அவங்க உப்பை வந்து ப்ரீத் இன் பண்ணுறாங்க. அவங்க கடலில் உள்ள சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா சுஷிலெலாம் என்ன இருக்குது, மீன், நண்டு, இந்த மாதிரி சீ ஃபுட்லாம் இருக்குல்ல. அப்போ அவங்க சீ ஃபுட் சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஹெல்த்தி. நீங்கள் சீ ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்ஹெல்த்தி. நீங்கள் சீ ஃபுட் சாப்பிடலாம், மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிடலாம், ஃபைன். நீங்கள் பீட்ரூட் சாப்பிடலாம், கேரட் சாப்பிடலாம், ஒன்ஸ் இந்த மண், ஓகே ஃபைன். ஆனால் டெய்லி உங்கள் டேபிள் இருக்கக்கூடாது. இருந்துச்சுனாக்கா சீக்கு. இந்த மாதிரி சீக்கை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் வந்து 108 ராத்திரி நவராத்திரி செஞ்சு நீங்கள் போய் உக்காந்தீங்கனாலும் பாதி நன்மை தான் அடையும். ரத்தம் சுத்தமாக இருக்கணும், சோப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் சமமாக இருக்கணும். அப்புறம் இந்த சோப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்களுக்குள்ளே இந்த டிஎன்ஏ கேரி பண்ணுறீங்களே அது சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம முதல் ரூல்ஸ் என்ன, சிம்பிள், ரெஜினல் டயட். உங்கள் பாரம்பரியம் என்ன, தோசையா இட்லியா, இதை சாப்பிடுங்க. உங்கள் வெஜிடபிள் என்ன, அகத்திக்கீரையா, வாரத்துக்கு ஒருக்க அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, மாதத்துக்கு ஒருக்க அகத்திக்கீரையா, அதை சாப்பிடுங்க. பர்ஃபெக்டாக இருப்பீங்க. ஏன்னா ரத்தம் சரியாகலனாக்கா உள்ளுக்கு இந்த ஓவரா சரியாக வராது. அதான் வாழ்க்கை வந்து ஏன் முன்னாடி சொல்கிறாங்க. எங்கள் தம்பி வந்து ஒன்றா என் கூட தான் பிறந்தான், ரெட்டை பிள்ளைங்க. ஏன்னா அவன் ஓஹோன்னு இருக்கான், நான் வந்து இப்படி இருக்கேன். ஏன் ஜாதகம் ஒன்று தானே. ஒருவேளை அவன் டயட் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும், இல்லை அவன் நீ செய்யாத என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதில் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சாப்பாடு ரூல்ஸ் 1. ரெண்டாவது சாப்பாடு ரூல்ஸ் 2 என்ன, செகண்ட் என்னன்னாக்கா, பகலில் சாப்பிடணும், ராத்திரில் சாப்பிடக்கூடாது. அப்படின்னாக்கா நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச்சரோட சிங்க் பண்ணணும். அப்படின்னா நேச்சரோட ஃப்ளோ கூட நம்ம வந்து நேச்சரோட ரிதம் கூட நீங்கள் சிங்க் பண்ணி போகணும். நேச்சரோட ரிதம் வந்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் எதிர்ப்பா போனீங்கன்னாக்கா ஹார்மனியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, டே டைமில் வெளிச்சமாக இருக்குல்ல, வெளிச்சமாக இருக்கும் போது வெளிச்சத்தை பார்த்தோம் நம்ம கண்ணு என்ன செய்யும், நம்ம உடம்புல வந்து ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும், மெலந்தனின் செரந்தனின்லாம் சுரக்கும். வெளிச்சத்தை பார்த்தோடனே செரந்தனின்ற ஒரு ஹார்மோன்ஸை சுரக்கும். இந்த ஹார்மோன்ஸ் என்ன செய்யணும்னாக்கா உடம்பை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கும். இந்த செரந்தோனின்ற ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும் போது வெளிச்சம் இருக்கணும், 1 ரூல் நம்பர் 1. வெப்பம் இருக்கணும், ரூல் நம்பர் 2. தேர்ட் என்ன செய்யணும்னாக்கா வயிறும் வெளிச்சமாக இருக்கணும். வயிறு எப்படி வெளிச்சமாக வச்சுருக்கிறது, இதுனா புது கதையாக இருக்குது. வயிறு மாசமாக இருக்க கர்ப்பமாக இருக்காங்களே, இதுக்கு பேர் கர்ப்ப கிரகம்னு சொல்கிறாங்களே. இந்த கர்ப்பம் வந்து இருட்டாக இருக்கும், மூலஸ்தானம் இருட்டாக இருக்கணும். இப்போ உங்கள் வயிறுக்குள்ளே இருட்டாக இருக்கும், ஆனால் அந்த வயிற்றுக்கு ஒளி ஏற்றலாம், விளக்கு ஏற்றலாம். எப்படி விளக்கு ஏற்றுறது, உங்கள் வயிற்றுக்குள்ளே ஒரு ஆசிட் இருக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ன்ட்டு. அந்த ஆசிட் மேலே ஏதாவது சாப்பாடை போட்டிங்கனாக்கா அது டைஜஸ்டிவ் ஃபயர்னு சொல்கிறாங்களே, அந்த வெளிச்சத்தை உருவாக்கும். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஆக்டிவேட்டட் ஆச்சுனாக்கா வயிறு வெளிச்சமாயிரும். அப்படின்னா பகலில் வந்து உங்கள் வயிறு வெளிச்சமாக இருக்கணும். பகலில் 6 ஹவர்ஸ்க்கு மேலே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, 3 ஹவர்ஸ்க்குள்ளே இன்னொரு சாப்பாடு எடுக்கக்கூடாது. இது கண்டிப்பான ரூல்ஸு. சன்செட் ஆச்சுனாக்கா 6:30 மணிக்கு மேலே ஆச்சுனாக்கா சாப்பிடக்கூடாது. அப்படின்னா உங்கள் டின்னர் வந்து மஸ்ட் பி பிஃபோர் சன்செட். அதுக்கும் மேலே 8 மணிக்கு பசிக்குது, 9 மணிக்கு பசிக்குதுனாக்கா நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னாக்கா சிம்பிள். நீங்கள் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பழங்களோ, வாழைப்பழம் நீங்கள் கடிச்சிட்டீங்க வாயிலே உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிரும். அந்த மாதிரி வாழைப்பழம் சாப்பிடுங்க, சிம்பிளாக டைஜஸ்ட் பண்ண சாப்பிடுங்க. தண்ணி குடிங்க, அந்த மாதிரி குடிங்க. தயவு செஞ்சு சன்செட்டுக்கு பிறகு போயிட்டு சீ ஃபுட் அடிச்சு விட்றாதீங்க, நான்வெஜ் சாப்பிட்றாதீங்க, சோறு சாப்பிட்றாதீங்க. இது நம்மளோட மலேசியாவோட கல்ச்சர் வந்து ஒரு டேஞ்சரஸான கல்ச்சர். 24 ஹவர்ஸும் ரைஸ் அவைலபிள். ஒருத்தவங்க ஆஃப்ரிக்காலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, வந்து பயந்துட்டாங்க. எங்கள் ஊர்லாம் வந்து பகல் ராத்திரி பார்க்கவே எனக்கு 24 மணி நேரமும் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வாரம் சென்று அவரே அடிச்சு ஒரு 12 மணி நாசிலமாக கேட்குறாராம். அவரே பழக்கி விட்டோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் வந்து ராத்திரியில் உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்கனாக்கா, இங்கே இருட்டாச்சுனாக்கா நேச்சுரலாகவே நம்ம கண்ணு வந்து இருட்டை சென்சஸ் பண்ணிச்சுனாக்கா என்ன செய்யும், சின்ன மொழி வந்து பெருசாகிடுமா, வெளிச்சம் சின்னதாகிடுமா. இது பெருசாகணுன்னே உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குல்ல, இது வந்து மெலட்டோனின்ற ஹார்மோனை வந்து செக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது சுரக்க ஆரம்பிச்சிச்சு, இந்த இயற்கை நீர் சுரக்க ஆரம்பிச்சிச்சுனாக்கா உடம்பை வந்து ரெஸ்டிங் மோட் கொண்டு போகுது. 6:30 மணிக்கு மேலே 1000 வெள்ளி கொடுத்தாலும் ட்ரிபிள் பே கொடுத்தாலும் நீங்கள் போய் வேலை செய்யாதீங்க. 6:30 மணி ஆச்சுன்னா எல்லா குருவியும் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமல் போயிடும். பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு 190 விழுக்காடு குருவிக்கெலாம் கண்ணு தெரியாது, வந்து படுத்துரும். நீங்கள் பத்திரிகை போங்க, குரங்கெல்லாம் சுற்றி இருக்கும். 6:30 மணி ஆச்சுன்னா குரங்கெல்லாம் தூங்க போயிடும். எல்லாம் வாழ்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ரொம்ப ஓடி தான் 6:30 மணிக்கு மேலே தான் இன்னும் ஹைப்பர் ஆகி வாழ்க்கையை கற்றுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும். குரங்கெல்லாம் நிம்மதியாக இருக்குது, குருவி நிம்மதியாக இருக்குது, எல்லா ஜீவராசிகளும் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அவங்க இந்த இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் தகுந்தாப்புல சிங்க் பண்ணி அந்த நேச்சரோட ரிதம் படி ஃபாலோ பண்ணி வாழ்கிறாங்க. அவ்வளோதான், சிம்பிள்.
இதை செஞ்சாலே பாதி வாழ்க்கை நம்ம இப்போ அதான் நம்ம இப்போ பாதி பிரச்சனைகள்லாம் வந்து காரணம் என்னென்னா சீக்காக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னாக்கா நம்மளோட இந்த இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் எப்படி வாழணும்னு தெரியல, அவ்வளோதான். அடுத்து முக்கியமாக நம்ம தினசரி 5 நிமிஷம் 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் கண்டிப்பாக தியானம் பண்ணியே ஆகணும். தியானம் பண்ணியே ஆகணும். ஏன் தியானம் பண்ணோம்? கோயிலுக்கு ஏன் வரணுனாக்கா ஒன்று வந்து உங்கள் உடம்புல ஏதாவது நோய் இருந்துச்சுனாக்கா உங்களோட இந்த ஓரா சுத்தமாக இல்லைனாக்கா சுத்தம் பண்ணுறதுக்கு ஒன்று. ரெண்டாவது உங்கள் உடம்புல நோய் இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய சக்திகள்லாம் இல்லை. அதுக்கு முன்னே நான் ஒரு டாப்பிக்லேருந்து இங்கே கோயிலுக்குள்ளே குடிச்சிட்டு வந்துட்டேன். மேல்தனி செரட்டோனின் இதை பற்றி பேசியிருந்தோமா? ஓ, மெடிடேஷன். ஓகே, ஃபைன். ஓகே, ஒன்று வந்து கோயிலுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்பு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக. சார்ஜ் பண்ணுறதுனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு வாரம் கோயிலுக்கு போனாக்கா லேக் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும். மைண்டில் பீஸ் இருக்காது. கோயிலுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் ரிஸ்டோர் பண்ணிடல, பார்த்தீங்கன்னா அவங்க எனர்ஜி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி நம்ம உடம்பை சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் என்னன்னாக்கா நீங்கள் யோசிக்காமல் இருக்கணும். எதுவுமே யோசிக்காமல் அப்படியே இருந்தீங்கன்னாக்கா ஸ்டில்லாக இருந்தீங்கன்னாக்கா சார்ஜ் ஆயிரும். இப்போ இந்த மெடிடேஷன் வந்து யாருக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் சிவிலைஸ் ஆகிட்டாவோ, யாரெல்லாம் வந்து வளர்ந்த நாட்டில், அதாவது இப்போ நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்கிறாங்களே, இந்த டெவலப் நேஷனோ இல்லை டெவலப்பிங் நேஷனோ இவங்க கண்டிப்பாக தியானம் பண்ணியே ஆகணும். இப்போ இந்த தியான வழிபாடு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஹிந்துவிசமில் மட்டும்தான் வந்து தியான வழிபாடு இருக்குது. இதே இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டியனிட்டிலையோ இல்லை முஸ்லீம் இதுலையோ போய் பார்த்தீங்கன்னாக்கா தியானத்தை பற்றி பேசுகிறதுங்க எல்லாம் பக்தியை பற்றி தான் பேசுவாங்க. ஏன் அவங்க தியானத்தை பற்றி பேசலை? பக்தியை மட்டும் தான் பேசுனாங்க. 2 வழிபாடு இருக்கணும், தியான வழிபாடு, ஒன்று பக்தி வழிபாடு. இப்போ அவங்க ஏன் கிறிஸ்டியனிட்டியும் முஸ்லீமும் அவங்க வந்து ஏன் வந்து தியானத்தை பேசல, அவங்க வந்து பக்தியை மட்டும் தான் பேசுனாங்க தெரியுமா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 வருஷத்துக்கு முன்னே அவங்கெல்லாம் வந்து ஏழையான ஊர். அவங்க தினசரி வாழ்க்கைக்கு சாப்பாடுக்கே வந்து வழி இல்லாதவங்க, அதாவது முழுமையான சாப்பாடு கிடைக்காதவங்க, அந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு வறுமையான ஊர். அவங்க எப்போ நல்லா ஆகுனாங்கனாக்கா இந்த இந்தியாவில் வந்து சவுத் இந்தியாவில், அதாவது இந்தியாவில் வந்து இங்கே பணத்தெல்லாம் கொண்டு போய் தான் அங்கே வந்து நல்லா ஆகுனாங்க. ஓகே, அப்போ மதங்கள் உருவாகக்கூடிய நேரத்தில் நம்ம மதம் வந்து பார்த்திங்கனாக்கா பணம் செல்வம் எல்லாம் இருந்துச்சுல, யாருக்கு வந்து பொருளாதார ரீதியில் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கீங்களாக்கா உங்களுக்கு தியானம் கண்டிப்பாக தேவை உங்களுக்கு. அப்போ என்ன செஞ்சாங்க, நம்மளோட முன்னோர்கள்லாம் தியான முறைகளை டிவைஸ் பண்ணாங்க. அங்கே வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து தியானத்தை சொல்லிக் கொடுக்கல, நபி முகமது வந்து தியானம் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இங்கே புத்தராக இருக்கலாம், இங்கே சிவனாக இருக்கலாம், இங்கே உள்ள வழிபாடெல்லாம் பார்த்து தியானம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி மலேசியாவில் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டெவலப்பிங் நேஷன், இந்த நேஷனில் இருக்கும் போது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு தியானம் கண்டிப்பாக தேவை. தியானம் பண்ணலைன்னு வச்சுக்கோமே, இப்போ தான் வந்து இந்த மென்டல் டிஸார்டர்லாம் இருக்குல்ல, டிப்ரெஷன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு நடக்கும். நம்மளோட பிரச்சனையே தான். தினசரி 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் காலையிலையும் மாலையிலையும் தியானம் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ராத்திரியில் தியானம் பண்ணால் விசேஷம், 2 நாள் தியானம் பண்ணாக்கா இன்னும் விசேஷம். சாப்பாடு ரெஜினல் டயட்டு, உங்கள் பாரம்பரிய சாப்பாடு. 2வது தியானம், உங்கள் உடம்பு ஆரோக்கியமாயிரும். இதை தவிர்த்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கு நிறையா வகை இருக்குது. நான் யூடியூப்பில் இந்தியன் சிஸ்டம் அகாடமி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேனர் ஆஃப் டேக்கிங் ஃபுட் சொல்லி நிறையா வச்சு சொல்லியிருப்பேன். எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடணும், ஏன் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி. இப்போ இந்த 45 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் பேசியிருந்தால, அப்போ நீங்கள் அங்கே போய் படிச்சிங்கன்னா அங்கே இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நிறையா இதெல்லாம் கற்றுக்கணும். வாழவே தெரியல, ஆனால் வந்து மெடிடேட் பண்ணி லெவிடேட் பண்ண போகிறோன்னு பேசிக்கிறதுனாக்கா அது புண்ணியம் இல்லைல்ல. லெவிடேஷன் வந்து உங்களுக்கு தெரியுது, ஆனால் வந்து எப்படி சாப்பிடணுன்றதுலாம் புண்ணியம் இல்லை, எப்படி தூங்கணுன்றதுலாம் புண்ணியம் இல்லை. ராத்திரியில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்வோம்னாக்கா, ராத்திரி ஆச்சுனாக்கா டிவிலாம் திறந்து வச்சு கண்ணை பெருசாக பார்த்துருக்கோம்ல, வெளிச்சம் பட்டாலே இந்த மெலந்தனின்ற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டிங் மோடுக்கு தூங்க வைக்கக்கூடியது. இப்போ நிறைய பேர் இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து என்ன கேட்குதுங்க, சார் எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேது, ராத்திரியில் 12 மணி 1 மணி வரைக்கும் தூக்கம் வர மாட்டேது, ஏன் என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்க. நான் சொன்ன ஒரே ப்ராப்ளம், நீ ராத்திரியில் எஸ்எம்எஸ் பண்ணுவியான்னு கேட்டேன், வாட்ஸ்அப் செக் பண்ணிக்கிட்டு இருப்பியான்னு கேட்டேன், கேம் விளாண்டுக்கு இருப்பியான்னு கேட்பேன். விளாண்டுக்கு இருக்கேன். அப்போ இந்த வெளிச்சத்தை நீ பார்க்கும் போது மெலந்தின்ற ஹார்மோன் வந்து உங்களோட பினியல் கிளாண்ட், அதாவது உங்களோட இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து என்ன செய்யணாக்கா அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். வெளிச்சமாக இருக்குது, நான் மெலந்தனின் செகண்ட் பண்ணுமா, செரத்தனின் செகண்ட் பண்ணால் செரத்தனினை செகண்ட் பண்ணி விட்ருவோம். அப்போ செரத்தனின் ரெக்டின் வந்து ஆக்டிவாக தான் இருப்பீங்க, ஹைப்போவாக தான் இருப்பீங்க. இது இப்போ பிரச்சனை இல்லை. அந்த பிள்ளைக்கு 40 வயசுக்கு மேலே, 30 வயசுக்கு மேலே, ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 25 வயசுக்கு மேலாம் தூக்கம் பிரச்சனை வந்துருச்சு. முன்னெல்லாம் வந்து 50 வயசு 60 வயசில் வரல தூக்க பிரச்சனை, இப்போ 20 வயசுக்கு மேலேயே வந்துருச்சு, தூங்க மாட்டேங்குது பிள்ளைங்க. இப்போ என்கிட்ட பேசுகிற பிள்ளைங்களாம் டீனேஜ் பிள்ளைங்க,
அது சொல்லுதுங்க ராத்திரில எனக்கு தூக்கம் வர மாட்டேது சரியா அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ராத்திரி ஆச்சுன்னா வெளிச்சம் இருக்கக்கூடாது. அதாவது ரேடியேஷன்லாம் 9 மணியோட டிவிலாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. 9-9:30 டிவிலாம் டே டைமில் பாருங்கள் எப்படி இருந்தாலும் ஃபோன் பாய்க்க. நைட் ஆச்சுனாக்கா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் செஞ்சு இங்கே வாங்கின பிளெஸ்ஸிங்லாம் அங்கே டிஸ்டர்ப் ஆயிரும் கண்டிப்பாக. ஓகே 2. 3வது நீங்கள் ராத்திரியில் இருட்டில் தூங்கக்கூடாது. உங்கள் உடம்புல இந்த கவசம் வெளியாக சொன்னது, சூடு ஹீட் வெளியாக சொன்னது, இது லைட்டு. இருட்டில் போய் தூங்குனீங்கனாக்கா இருட்டு என்ன செஞ்சோம்னாக்கா உங்களோட வெளிச்சத்தை சாப்பிட்றோம். நிறைய பேர் சொல்லுவாங்க தூங்க போகும்போது டயர்டாக போகிறேன், எந்திரிக்கும் போது நான் டயர்ட்டாக அடிச்சு போட்ட மாதிரி எந்திரிக்கன்னு சொன்னாங்க. அப்படின்னாக்கா ஓவர் நைட் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணியில் எந்திரிச்சிடணும். ஏன் வந்து டிஸ்டர்ப் ஆகி எழுந்திருக்கீங்க? ஓவர் நைட் ரெஸ்ட் எடுத்த பிறகு எழுந்தாக்கா நல்லா வந்து வைப்ரண்டாக இருக்கும். ஏன் வந்து நான் அடிச்சு போட்ட மாதிரி அப்படியே இருப்பீங்க? அப்படின்னா ஓவர் நைட் உங்கள் எனர்ஜி வந்து லீக்கேஜ் ஆச்சு, வேஸ்ட் ஆச்சுன்னு அர்த்தம். இந்த இருட்டு வந்து சாப்பிட்டு வச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன செய்யணாக்கா ராத்திரி தூங்கும் போது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க, எவ்வளோ ஆரோக்கியமாக சாப்பிட்டாலும் என்ன மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ராத்திரியில் மட்டும் இருட்டில் தூங்குனீங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்பேன் வந்து குறையும், ஆரோக்கியம் கெடும். ராத்திரில் ஏதாச்சும் ஒரு விளக்கு கொளுத்தி வச்சு தூங்குங்க. விளக்குனாக்கா என்னன்னாக்கா பெட் லைட் தட்டி விட்டு தூங்காதீங்க, நேச்சுரல் லைட். ஏன்னா நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் ஏதாவது தட்டி விட்டிங்கனாக்கா இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டுக்கு செரட்டோனின் செக்ரேட் பண்ணவே பண்ணாது. நேச்சுரல் லைட் மூணாக இருக்கலாம் இல்லை ஃபயராக இருக்கலாம், இதுக்கு செரட்டோனின் வந்து செக்ரேட் பண்ணும். அப்படி அது சொல்லி மெலன்டோனின் வந்து செக்ரேட் பண்ணும். அதே இது நீங்கள் இந்த மாதிரி லைட்லாம் தட்டி விட்டு தூங்குனீங்கனாக்கா மெலன்டோனின் செக்ரேட் ஆகுது, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் 8 ஹவர் தூங்கினாலும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்க மாட்டீங்க, ரெஸ்ட்டு கிடைக்காது உங்களுக்கு. ஓகே, இந்த இருட்டு கொஸ்டின் ஆன்சர் செஞ்சு ரொம்ப மணி இருந்துச்சு. ஓகே, கொஸ்டின் ஆன்சர் செஷன். நீங்கள் என்ன கேள்வி வேணுமா ஹெல்த்தை பற்றி கேட்கலாம், என்ன கேள்வி வேணுமா டெம்பிளை பற்றி கேட்கலாம், என்ன கேள்வி வேணுமாலும் அம்மனை பற்றி போய் கேட்கலாம். ஓகே, அவர் தர்ப்பணத்தை பற்றி பேசுகிறாரு. தர்ப்பணம்னாக்கா மாதம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். மகா நட்சத்திரம் அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த கிரகணம் பிடிக்கும் போது, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பிடிக்கும் போது தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது ஒன்று. வருஷத்துக்கு ஒருக்கா 3 முறை தர்ப்பணம் ரொம்ப முக்கியமானது. தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது, ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது, 3வது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது. ஆனால் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு 15 நாள் தொடர்ந்து பண்ணணும், 2 வாரத்துக்கு பண்ணணும். 2 வாரத்துக்கு பண்ணி கடைசி நாள் வந்து கோயிலில் வந்து செய்யணும் நீங்கள். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. இதை தவிர்த்து வாழ்க்கையில் அட்லீஸ்ட் 5 தடவைனாச்சும் நீங்கள் இந்தியாவில் ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்கள், முக்கியமான தர்ப்பணம் பண்ணுற ஸ்தலங்கள்னு இருக்குது, அந்த ஸ்தலங்களுக்கு போய் தர்ப்பணம் பண்ணிடணும். ஏதாவது கடலுக்கு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம முன்னோர்களுக்கு இதெல்லாம் கழிஞ்சிரும். அப்போனாக்கா ராமேஸ்வரம் பேசி எல்லாத்துக்கும் ராமேஸ்வரம் தெரியல, ராமேஸ்வரத்தில் போய் உங்கள் வாழ்க்கையில் வச்சுங்க. குறைஞ்சது 5 தடவையோ இல்லை 1 தடவை முதல்ல செஞ்சுருங்க. செஞ்சுட்டிங்கன்னா அதுக்கு மேலே அதை அப்படியே கொண்டு வந்துடும். 5 தடவைக்கு மேலே செஞ்சாக்கா புண்ணியம். அந்த 5 தடவை சேர்த்து கடனை கழிச்சிருவீங்கன்னு அர்த்தம். இதை போய் தர்ப்பணம் போய் ராமேஸ்வரத்தில் செஞ்சுருங்க. ராமேஸ்வரத்துக்கு போனால் அமாவாசை அன்னைக்கு போய் தர்ப்பணம் பண்ணோம். ஆனால் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை சரியான கூட்டம் சரியாக செய்ய மாட்டாங்க. ஓகே, வேறு ஏதாவது கேள்வி? அவர் என்ன கேட்குறாங்கனாக்கா இந்த ஒரு கேள்வி எப்போதுமே இருக்குது, லேடிஸ் தர்ப்பணம் பண்ணலாமா அப்படின்ட்டு. சில 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 கருத்து வேறுபாடு என்னன்னாக்கா தர்ப்பணம் வந்து பெண்கள் பண்ணலாமா அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தர்ப்பணம் வந்து கீழே ராமேஸ்வரத்துலேருந்து, கேரளாவில் பாப்பநாசத்துலேருந்து, அப்புறம் தமிழ்நாட்டில் தில்லத்தரப்பணபுரியிலேருந்து, வட இந்தியாவில் ஹரித்வார்லேருந்து, காசிலேருந்து, காயாலேருந்து எல்லாத்தையும் தர்ப்பணம் பண்ணி, அதாவது கீழேருந்து மேலே வரைக்கும் இமயமலை வரைக்கும் போய் தர்ப்பணம் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா சாமி கும்பிட்ற வழிபாட்டு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆடவே மாட்டாங்க. கேரளாவில் ரொம்ப முக்கியமான தர்ப்பண ஸ்தலம் வந்து இந்த பாப்பநாசம். அங்கே பெண்கள் தர்ப்பணம் பண்ணாங்க, நாங்களாம் போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ தான் ஒரு இன்னும் 1.5 வருஷமாக 2 வருஷமாக தான் ஆகுது. இதே மாதிரி வட இந்தியாவில் ஹரித்வாரில் காயாவில், முக்கியமாக நான் காயாவை பற்றி பேசுகிறேன்னே, இந்த காயான்னு ஒரு ஊர் இருக்குது. பீகார்ன்ற வடநாட்டில் பீகார், அதாவது இமயமலை அடிவாரத்தில் பீகார்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பீகார்ன்ற ஊரில் வந்து காயான்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த காயா தான் தர்ப்பணம் பண்ணுற ஸ்தலங்கள்லேயே ரொம்ப விசேஷமான தர்ப்பண ஸ்தலம். இந்த தர்ப்பண ஸ்தலத்தில் நீங்கள் போயிட்டு தர்ப்பணம் பண்ணிங்கனாக்கா உங்கள் 64 தலைமுறை முன்னோர்கள் தான் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து முடிவு பண்ணுவாங்க. அதாவது அவங்க வந்து உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அவங்க நேரத்தை சாபம் வரும், அவங்க தான் உங்களுக்கு அருளும் புறப்படும்.
இந்த தர்ப்பண ஸ்தலத்தில் போய் காயாவில் போய் பண்ணினீங்கனாக்கா தர்ப்பணம் பண்ணும்போது அங்கே வந்து ஸ்தல வரலாறுன்னு இருக்கும். ஸ்தல வரலாறுனாக்கா அங்கே உள்ள அந்த டெம்பிளோட பூர்வீகம் எப்படின்ட்டு அந்த ஸ்தலத்தில் தான் வந்து சீதாதேவி இருக்காங்களே, ராமருக்கு மனைவியாக சீதாதேவி இருக்கும்போது சீதாதேவி வந்து அங்கே தர்ப்பணம் பண்ணாங்க. அப்போ சீதாதேவி ஒரு பெண் தர்ப்பணம் பண்ணாங்க, கண்டிப்பாக வந்து மற்ற பெண்ணும் தர்ப்பணம் பண்ண முடியும். அங்கே போனீங்கன்னாக்கா சீதாதேவி அந்த காயான்ற தர்ப்பண ஸ்தலத்தில் வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து தர்ப்பணம் பண்ண விட மாட்டாங்க. அது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. அது என்ன செய்வாங்க, அவங்க தில்ல தர்ப்பணம் பண்ணாமல் அவங்க வந்து என்ன செய்வாங்க, தானம்னு சொல்லி ஒரு தர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு இடத்துல நல்லனா 10ல் 9 இடத்துல கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னாக்கா நீங்கள் இங்கே போகலாம். காயாவில் சீதாதேவியை வந்து தர்ப்பணம் பண்ண ஸ்தலம் அது. இன்னொன்று வந்து இந்த தில்ல தர்ப்பணபுரி, தில்ல தர்ப்பணம் திருப்பதி தர்ப்பணம், பாப்பநாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் எது செஞ்சாலும் சரி இந்த வழிபாட்டு விஷயத்தில் மட்டும் கேரளாவில் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எல்லாம் அப்படி தான் நடக்கும். ஸோ அதை கொஞ்சம் கூட மாற்றவே மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கும் வந்து கேரளா வந்து ஒன் ஆஃப் தி 100% எடுக்கேட்டட் பாப்புலேஷன் உலகத்தில் எங்கே இருக்குது ஸ்டேட் இருக்குனாக்கா அது கேரளா மட்டும் தான். கேரளா மட்டும் ஒரு ஃபியூ ஸ்டேட்ஸ் இருக்குது. ஆனால் கேரளா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த வரைக்கும் அதை இன்னும் பாரம்பரியமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அங்கே இது பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் தைரியமாக போயிட்டு தர்ப்பணம் பண்ணலாம். முடிஞ்சாக்கா லேடிஸ் வந்து வெள்ளை எள்ளில் தர்ப்பணம் பண்ணோம், மேன்ஸ் வந்து கருப்பு எள்ளில் தர்ப்பணம் பண்ணோம். வேறு ஏதாவது கேள்வி? அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னாக்கா, சாமி விளக்கு வீட்டில் ஏற்றுறோமே அது வந்து டியூரேஷன் இருக்கா, இத்தனை மணிக்குள்ளே ஏற்றணும், இத்தனை மணிக்குள்ளே ஏற்றக்கூடாது, ஏன்னா இடையில வந்து ஒரு பேச்செலாம் வந்துச்சு. இது எப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு நான் சில இடத்துல பதில் கொடுத்துருக்கேன், நான் இங்கேயும் கொடுக்குறேன். விளக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றுற விளக்கு எல்லா விளக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவானாமலை இருக்குல்ல, திருவானாமலை அந்த மலை இருக்குல்ல, அந்த மலை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளக்கு, மெயின் விளக்கு, யூனிவர்சல் விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கோட மினியேச்சர் தான் நம்ம ஏற்றுற விளக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தோஷம் இதெல்லாம் வந்து யாருக்கு வரும்னாக்கா மற்ற தெய்வத்துக்கு மற்ற ஸ்தலத்துக்குலாம் வரும். ஆனால் சிவனுக்கு மட்டும் வந்து இந்த கிரகணம் பிடிக்கும் போது மற்ற கோயிலெலாம் சாத்தி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஆனால் சிவன் கோயிலில் மட்டும் சில கோயிலில் பார்த்தீங்கன்னா சாத்த மாட்டாங்க. சொல்லுவாங்க சிவனுக்கு மட்டும் அந்த கிரகணம் வந்து அவருக்கு வந்து அது எஃபெக்டட் ஆகாதுன்னு சொல்லி திறந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா சிவன் வந்து இருள் ஆடக்கூடிய கடவுள். இந்த கிரகணம் பிடிக்கக்கூடிய இருள் வந்து அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கிரகணத்தோட பெரிய இருள் வந்து அவரை போய் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இருள். அப்போ அவருக்கு மட்டும் வந்து பற்றி சொல்லுவாங்க இல்லைன்னா. அதே மாதிரி இந்த விளக்கு வந்து அவர் வந்து இருளாக ஒருத்தரதானாக்கா இன்னொரு பக்கம் வந்து ஒளியாக இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து மேட்டர் ஆன்டிமேட்டர்னு இருக்கும். இந்த டைமெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆப்போசிட் போலில் வந்து ஆப்போசிட் அப்படியே இருக்கும். ஸோ அவர் ஒளியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவானாமலை, அதை தான் விளக்கு ஏற்றுறோம். இந்த விளக்குக்கு கண்டிப்பாக எந்த தோஷமும் இருக்காது. நீங்கள் 24 hours ஏற்றலாம். இது வந்து சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இது தப்பாகவே ஆகாது. அது இடப்பட்டதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு அதை பெருசாக்கி விட்ருவாங்க. ஸோ இது வந்து நான் சொல்லலை, சித்தர்கள் குறித்து வச்சது 24 மணி நேரம் விளக்கு ஏற்றுறது விசேஷம் அப்படின்ட்டு. வேறு ஏதாவது கேள்வி கேட்டாங்க? சொல்லுங்கள். லாஸ்ட் கொஸ்டின்ஸ். இன்னொரு கொஸ்டின், கடைசி கொஸ்டின். யார் கேட்க போகிறா? யாரோ ஒருத்தர் கை தூக்குனாரு, அவர் மறைஞ்சு போயிட்டார். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? எனக்கு வேறு கேள்விகள்? சொல்லுங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ராமேஸ்வரத்தில் போய் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு திதி பார்த்தா போய் தர்ப்பணம் கொடுக்கணுமா, இல்லை வந்து எப்போ வேணுமாலும் கொடுக்கலாமா? நான் என்ன சொன்னாக்கா, அப்படி நீங்கள் வந்து திதி பார்த்து கொடுக்கலாம், இல்லை அமாவாசை எந்த அமாவாசையிலுமாலும் கொடுக்கலாம். ஆனால் அதில் அங்கே ரொம்ப விசேஷமான தர்ப்பண முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தில்ல ஹோமம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஹோமம் வளர்த்து அந்த ஹோமத்தில் இந்த எல்லைகளில் போடுவாங்க. அதுதான் அங்கே விசேஷமான. மற்ற கோயில்களில் எதுவுமே அங்கே அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. ராமேஸ்வரத்தில் அது ஃபேமஸ் தில்ல ஹோமம். அது மற்ற நம்ம செய்கிற தர்ப்பண முறையோட அந்த தில்ல ஹோமம் வந்து 100 கணக்கு மடமாக அதிகமாக சக்தி வாய்ந்தது. அப்போ போய் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அதை செய்யலாம். நீங்கள் எனக்கு கேள்விக்கு ஒரு கேள்வி தான் முடிஞ்சு. ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த சொற்பொழிலும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.